ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டாசல் பார்க் சேனல். நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நம்ம டெல்லியில என்ன பிளேஸ் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, குதுப்தினார் அப்படின்ற ஒரு பிளேஸ் தான் பார்க்க போறோம். ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 1 or 2 பிளேசஸ் கவர் பண்ணிட்டோம். அதோட வீடியோஸ் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிளேசஸ் வந்து குதுப்தினார் டெம்பிள். ஸோ இந்த பிளேஸ் வந்து ரொம்ப அழகா இருக்கும். டெல்லியில பாத்தீங்கன்னா இப்போ நீங்க பேனர்ல பார்க்குற எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேசஸ். ஸோ இப்போ நம்ம வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பிளேசஸ பார்க்கறதுக்கு கண்டிப்பா டிக்கெட் எடுத்துட்டு தாங்க நம்ம உள்ள போணும். ஃபாரினர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 500 மேல டிக்கெட் சார்ஜஸ் வருது. இதே இந்தியன் பீப்பிள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பர் ஹெட்டுக்கு வந்து ₹35 வந்து சார்ஜ் பண்றாங்க. இது வந்து நம்ம உள்ள போகிறதுக்கான என்ட்ரன்ஸ்லயே பாருங்க எந்த அளவுக்கு அழகா இருக்குன்னு. ஸோ அங்க தனித்தனியா ஒரு கவுண்டர் வச்சிருக்காங்க. ஃபாரினர்ஸ் பார்த்தீங்கன்னா தனியா போணும். இந்தியன்ஸ் பீப்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா தனியா போணும். அந்த மாரி ஒரு கவுண்டர் வச்சிருக்காங்க. இது வழியா தான் நம்ம உள்ள போணும். நம்ம டிக்கெட் எடுத்துட்டோம். நம்ம உள்ள போலாம் இப்ப. இப்பவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரவுட் அதிகமா தான் இருக்கு. இத்தனைக்கும் நாங்க மார்னிங்கே போயிட்டோம் இத பார்க்கறதுக்கு. அப்பவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரவுட் அதிகமா இருந்தது. நாங்க வந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நெறைய ஃபாரினர்ஸ் வந்திருந்தாங்க. டிக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு பாஸ் மாரி குடுப்பாங்க. கண்டிப்பா இத நீங்க வந்து மிஸ் பண்ணாம வச்சுக்கோங்க. திரும்ப போறப்ப உங்ககிட்ட இத குடுத்துட்டு தான் நம்ம போற மாரி இருக்கும். அதனால இத கொஞ்சம் நம்ம சேஃபா வச்சுக்கணும். ஸோ அங்க கவுண்டர் பாருங்க எந்த அளவுக்கு உள்ள வந்துட்டு இருக்காங்கன்னு. இன்னும் க்ரவுட் அதிகமா இருக்கு. நாங்க வந்த டைம்ல ஃபாரினர்ஸ் அதிகமா இருந்ததுனால, ஒரு பெரிய கியூ நிக்குது. நம்ம உள்ள வந்துட்டோம். உள்ள வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து கல்வெட்டுல சில இதெல்லாம் வச்சிருந்தாங்க. அது வந்து சின்னதா பார்க்கறதுக்கு அழகா இருந்தது. அது ஒரு மசூதி மாரி இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, நெறைய கல்வெட்டுக்கள் வச்சிருந்தாங்க. அதுல வந்து அதோட ஹிஸ்டரிஸ்லாம் வந்து இருந்தது. ஸோ நமக்கு தேவைன்னா கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா, அது என்ன ஏதுன்றத நம்ம பொறுமையா படிச்சு தெரிஞ்சுக்கலாம். நாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்து முன்னாடி போயிட்டோம். போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க என்னென்ன இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்ததுனால இந்த பிளேஸ் எப்படி இருக்கு? என்ன மாரி ஆர்க்கிடெக்சர் இருக்கு? அப்படின்றத பத்தி நாங்க ரொம்பவே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த இங்கருந்து பார்க்கும்போதே அந்த தூண் தெரியுது. ஸோ இங்கருந்து பார்க்கும்போதே எங்களுக்கு ரொம்ப பெருசா இருக்கிற மாரி தான் தெரிஞ்சது. இன்னும் கிட்ட போய் பார்த்தா இன்னும் பிரம்மாண்டமா இருக்கும் போல. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் எடுக்கிற மாரி சில இடங்கள் வச்சிருக்காங்க. இங்கெல்லாம் வந்து என்ட்ரன்ஸ்ல என்ன மாரி அ ஸ்டார்ட்டிங்ல இருந்துச்சு, காலப்போக்குல என்ன இது வந்து மாறிடுச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ ஏதோ ஒரு இருந்திருக்கு. அது நல்லாவே தெரியுது. நெறைய பார்த்தீங்கன்னா, வெறும் கற்கள் மட்டும் தான் இருக்கு. ஏதோ ஒரு மண்டபம் மாரி இருந்திருக்கு போல. அதுல மீதி இருக்கிறது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கற்கள் மட்டும் தான். கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம். இன்னும் கிட்ட போய் பார்க்குறப்ப இன்னும் பிரம்மாண்டமா இருக்கும் போல. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு லைட்டா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இங்கேருந்து கொஞ்சம் லைட்டா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, லைட் ஹவுஸ் மாரி தான் இருக்கு. பட் இது லைட் ஹவுஸ் கிடையாதுங்க. ரொம்ப பழமையான வந்து ஒரு தூணும். அ எல்லாருமே பார்த்தீங்கன்னா, குதுப்தினார் வந்தாங்கன்னா, இந்த இடத்துல கண்டிப்பா பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்காம போமாட்டாங்க. அவ்ளோ வந்து அழகான ஒரு பிளேஸஸ். இதுல உங்களுக்கு லைட்டா நான் ஜூம் பண்ணி காட்டும்போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதோட ஆர்க்கிடெக்சர் எப்படி இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். வெயில் வேற பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. அதுக்கேத்த மாரி கொடை அந்த மாரி இதெல்லாம் எடுத்துக்கோங்க. லைட்டா பார்த்தீங்கன்னா, கார்டனிங் பண்ணியிருக்காங்க. ஃப்ளவர்ஸ் ரொம்பவே அழகா இருந்தது. ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா பூத்து குலுங்கியிருந்தது. இத வந்து நம்ம தொட்டு பறிக்க முடியாத அளவுக்கு தான் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையிலேயே அது அழகா இருந்தது. இன்னும் கொஞ்சம் நம்ம கிட்ட போலாம். இன்னும் கிட்ட போக போக அழகா இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மண்டபம் மாரி நெறையா இருக்கு. அங்கலாம் போய் பார்க்கலாம். எஸ். நம்ம கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து பார்க்குறப்பயே ரொம்ப உயரமான தூணா இருக்குது. அது கிட்ட போய் பார்க்குறப்ப உண்மையிலேயே பிரம்மாண்டமா இருக்கும். நம்ம கிட்ட போய் பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து நெறைய பார்த்தீங்கன்னா, ஆர்க்கிடெக்சர் பண்ணியிருக்காங்க. நெறைய பார்த்தீங்கன்னா, டிசைன்ஸ்லாம் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதோட டிசைன்ஸ் ஏகப்பட்டது அங்க இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ரைட் சைட்ல ஒரு மண்டபம் மாரி இருக்கு. அந்த மண்டபத்தோட தூண்ல பார்த்தீங்கன்னா, சில உருவத்த வந்து அவங்க செதுக்கியிருக்காங்க. அது என்னன்றத நம்ம பார்க்கலாம். நெறைய உருவங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மண்டபத்துல செதுக்கியிருக்காங்க. அங்க கொஞ்சம் பார்த்துட்டோம். அந்த அளவுக்கு நெறைய இல்ல. நெறைய பார்த்தீங்கன்னா அழிஞ்சிருச்சு. பட் உள்ள என்ட்ரன்ஸ்ல வந்திருக்கோம். இது மேல பாருங்க. அதோட வொர்க் எவ்ளோ அழகா இருக்குன்றது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இத பார்க்கும்போதே ரொம்ப அழகா இருந்துச்சு. நீங்க டெல்லிக்கு வந்தீங்கன்னா, இந்த குதுப் மினார கண்டிப்பா விசிட் பண்ணீங்க. ரொம்ப அழகா இருக்கும். நம்ம அந்த மண்டபத்துக்குள்ள வந்திருக்கோம். நம்ம ரைட் சைட்ல பார்த்தோம் இல்லையா? அது கிடையாது. இது சென்டர்ல இருக்கிறது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா, சில ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்க்கிடெக்சர் எவ்ளோ அழகா இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டும்போதே உங்களுக்கு தெரியும். நம்ப தமிழ்நாட்டுல இருக்கிற மாரி நெறைய கோவில்கள், சிற்பங்கள் இருக்கிற மாரியும், இந்த கல்வெட்டுல பார்த்தீங்கன்னா, நெறைய சிற்பங்கள் இருக்கு. ஒவ்வொரு தூணுலயும் பார்த்தீங்கன்னா, சில சிற்பங்கள அவங்க செதுக்கியிருக்காங்க.
இந்த பிளேஸோட ஒரு குட்டி வரலாறு பார்க்கலாமா? இந்த குதுப்தினார் பிளேஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்துல வந்து தமிழர்கள் வழிபடுற கோவிலா இருந்துச்சு அப்டின்றாங்க. அதுக்கான அடையாளம் தான் நம்ம ஸ்டார்ட்டிங்ல பார்த்த சில கல்வெட்ல வந்து இந்த கல்வெட்லலாம் உங்கள பார்க்கும்போதே தெரியும். நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற கோவில்ல எந்த அளவுக்கு நம்ம சிற்பங்கள செதுக்கியிருக்கிறோமோ, அதே போல இந்த தூண்கள்லும் பார்த்தீங்கன்னா, நெறைய சிற்பங்கள செதுக்கியிருக்காங்க. காலப்போக்குல பார்த்தீங்கன்னா, ஆட்சி கைமாறுனதுனால, இது வந்து முஸ்லிம்கள் வழிபடுற இடமா மாறிடுச்சு. அதுக்கான அடையாளம் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து முஸ்லிம்கள் வழிபடுற அந்த இடங்க பாருங்க. ஸோ வந்து தொழுகைக்கான இடமா இருந்துச்சு. நெறைய ஆட்சிகள் கைமாறுனதுனால, இப்பவும் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற சிற்பங்கள் மாரியும் ஒரு பக்கமும், முஸ்லிம்கள் வழிபடுற இடங்கள் மாரியே இன்னொரு பக்கமும் இருக்கு. இப்போ இத பார்த்தீங்கன்னா, நெறைய வரலாறுகள் இங்க இருக்கு. ஸோ இத பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விதமா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னமும் பார்த்தீங்கன்னா, இதுக்கான முழுமை யாருக்குமே தெரியல. இந்த இடம் பார்த்தீங்கன்னா, நம்ப இந்துக்கள் வழிபடுற ஒரு கோவிலா இருந்துச்சா? இல்ல முஸ்லிம்கள் வழிபடுற ஒரு தொழுகையா இருந்துச்சா? அப்டின்ற ஒரு குழப்பம் பார்த்தீங்கன்னா, இன்னைய வரைக்குமே இருந்துட்டு இருக்கு. யாருக்குமே பார்த்தீங்கன்னா, இதோட விளக்கம் வந்து இன்னைய வரைக்குமே முழுமையா தெரியல. ஸோ இது 2மே பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்துல இருக்கிறதுனால உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா தாங்க இருக்கு. ஆனா, இங்க இருக்கிற தூண்களோட ஒர்க்க பார்க்குறப்ப உண்மையிலேயே அழகா இருந்துச்சு. இதுல இருக்கிற தூண்ல இருக்கிற ஒவ்வொரு சிற்பங்களும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கதைகள சொல்லுது. நீங்க இங்க போய் பார்க்குறப்ப உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த குதுப்தினார் பிளேஸஸ்ல பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்கூல்ஸ், காலேஜ்லாம் இருந்துச்சு. காலப்போக்குல பார்த்தீங்கன்னா, அது எல்லாம் அழிஞ்சிடுச்சு. வெறும் கற்கள் மட்டும் தான் நிக்குது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா, முழுமையான இருக்குது. சில இடத்துலலாம் முழுமையே இல்ல. வெறும் கற்கள் மட்டும் தான் இருக்கு. இந்த இடம் தான் அந்த அளவுக்கு முழுமையா இருந்துச்சு. அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி அணில் வந்து ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ சாப்பிடறதுக்கு ஏதாவது தருவாங்களா? அப்படின்ற மாரி பார்த்துச்சு. நாங்க எதுவுமே எடுத்துட்டு வரல. அது கிட்ட பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஓடிடும் அப்படின்னு நெனச்சேன். ஆனா ஓடல. அது வந்து ஒரு மாரி கிட்ட இருந்துச்சு. இன்னும் கிட்ட போக போக பார்த்தீங்கன்னா, அது ஓடுற மாரி இருந்துச்சு. அந்த கியூட்டா அழகா இருந்துச்சு அந்த அணில் பார்க்கறதுக்கே. இந்த இடத்த பார்க்கும்போது முஸ்லிம்கள் தொழுவுற ஒரு தொழுகை இடமா தான் தெரிஞ்சுது. இதுல நெறைய பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லைட்டா வந்து சிற்பங்கள்ல வந்து லைட்டா செதுக்கியிருந்தாங்க. இதுல இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு முழுமையான இடமா இருக்கிறது இது மட்டும் தான். மத்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு முழுமையான இடமா இல்ல. வெறும் கற்கள் மட்டும் தான் இருந்துச்சு. இந்த இடத்துல மட்டும் தான் கொஞ்சம் முழுமை அடைந்த மாரி இருந்துச்சு. அந்த காலத்துல வேலைப்பாடுகள் எப்படி நடந்திருக்குன்னு பாருங்க. இதுல ஆர்க்கிடெக்சர் ஒர்க்க பாருங்க. அவ்ளோ அழகா இருந்துச்சு. இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா, 242 அடி. இதுல ஸ்டெப்ஸ் இருக்கு. அது எவ்ளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 319 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸோ உலகிலேயே உயரமான தூண். அதுவும் பார்த்தீங்கன்னா, இரும்பால கட்டப்பட்ட தூணு. இந்த இரும்பால கட்டப்பட்ட தூண் பார்த்தீங்கன்னா, துருப்பிடிக்காம இருக்கிறதுக்கு நெறைய வொர்க் பண்ணி, மிக்ஸ் பண்ணி அத வந்து கட்டியிருக்காங்க. அத ரிசர்ச் பண்ணும்போது தெரிஞ்சது. இன்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த தூண்ல இருக்கிற இரும்பு கொட்டாம இருக்கிறதுக்கு, அந்த மிக்ஸ் பண்ணி பண்ண வொர்க் தான் இன்னை வரைக்குமே அத வந்து நிலைநிறுத்தி வச்சிருக்குன்னு சொல்லலாம். நீங்க டெல்லிய சுத்தி பார்க்க போறீங்கன்னா, இந்த குதுப்தினார் பிளேஸ மிஸ் பண்ணாதீங்க. ஸோ நம்ம தமிழர்கள் கட்டியிருந்த கோவில் ஒரு பக்கம் இருக்குது. அதேபோல முஸ்லிமர்கள் கட்டின தொழுகை ஒரு பக்கம் இருக்கு. ஸோ 2மே ஒரே இடத்துல இருக்கிற ஒரு பிளேஸ் பார்த்தீங்கன்னா, இதுதான். இது யாரால கட்டப்பட்டது? ஒரே அ இனத்த சேர்ந்தவங்க தான் இத கட்டுனாங்களா? இல்ல வெவ்வேறு ஆட்சி காலத்துல இருக்கிறவங்க இத வெவ்வேறு இதுவா கட்டுனாங்களா? அப்படின்ற ரிசர்ச் பார்த்தீங்கன்னா, இன்னைய வரைக்குமே போயிட்டு இருக்கு. இது யாருக்குமே கரெக்ட்டா புலன்படல. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, நெறைய இடங்கள நம்ம சுத்தி பார்த்துட்டோம். இந்த இடத்துல. நெறைய பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து மண்டபம் மாரி தான் இருந்துச்சு. நெறைய வந்து முழுமையா இல்ல. நெறைய கற்கள் மட்டும் தான் இருந்த மாரி இருந்துச்சு. இது என்னவா இருந்துச்சு? ஸ்கூலா இருந்துச்சா? இல்ல காலேஜா இருந்துச்சா? அப்படின்றது எதுவுமே தெரியல. இந்த இடத்துல யாராவது கைடு இருந்திருந்தாங்கன்னா, ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். பட் இந்த இடத்துல அப்படி யாருமே கைடு யாருமே இல்ல. நம்ம அப்படியே பார்த்துட்டு எப்படி இருக்கு? ஆர்க்கிடெக்சர் எப்படி இருக்கு? என்ன மாரி பிளேஸ் இருக்கு? அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். பட் டெல்லி வந்தா கண்டிப்பா இந்த பிளேஸ் பார்க்கணும். அதுவும் அந்த உயரமான தூணுக்காகவே பார்த்தீங்கன்னா, இந்த பிளேஸ பார்க்கணும். ஆல்மோஸ்ட் நம்ம கவர் பண்ணிட்டோம். இந்த வழியா தான் வெளியில போணும். பட் இந்த வழியா வெளியில போகுறப்ப பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற ஆர்க்கிடெக்சர் பாருங்க ரொம்பவே அழகா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இது போல நெறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விளாக்ல சந்திக்கலாம். பாய் காய்ஸ். நான் உங்கள் தோழி. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.